ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அளவில்லாத கருணையினால் நமக்கெல்லாம் இந்த அந்தர்யோக பாக்கியம் கிடைத்துள்ளது. அந்தர்யோகம் அப்படின்னா நம்முடைய அந்தர்யாமியுடன் கூடுவது என்ற அர்த்தம். யோகம்னா கூடுதல், இணைதல். நம்முடைய அந்தர்யாமியாக இருக்கின்ற இறைவனுடன் சத்சங்கத்தில் ஈடுபடுவது அந்தர்யோகம். மனித வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கு. இந்த 3.5 வயசுல ஆரம்பிச்ச ஓட்டம் 70 வயசு 80 வயசு ஆனாலும் நிக்க மாட்டேன். உடம்பு ஓடுறது நின்னாலும் மனசு ஓடுறது நிக்க மாட்டேன், ஓடிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த வாழ்க்கைக்கு பேரு சம்சாரா. சம்யக் சரதி இது சம்சாரா. ஓடிட்டே இருக்கிற வாழ்க்கைக்கு பேரு பந்தமுள்ள வாழ்க்கை அப்படின்னு தெரிவிக்க சொல்றாங்க. ஏன் ஓடிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அஜ்ஞானத்தினால ஓடிட்டு இருக்கிறோம். எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எதுக்காக ஓடுறோம்னு தெரியாம ஓடிட்டு இருக்கிறோம். அடுத்தவங்க சொன்னதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஓட்டத்துல அப்பப்போ பாக்கியம் உள்ள ஜீவர்களுக்கு மட்டும் இந்த ஓட்டத்தை கொஞ்ச நேரம் நிறுத்தி, ஒரு அரை நாளோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிறுத்தி, எங்க ஓடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்கின்ற பாக்கியம். மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது அற்புதமான ஒரு வரப்பிரசாதம். ஆனா அது தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறதுனால பாரமாகவும் துக்கமாகவும் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள்லையும் ஒரே ஒரு ஜீவராசி தான் மனிதன் மட்டும்தான் தன்னை பற்றி அறியக்கூடிய நிலையில் இருக்கின்றார். பெரிய வரப்பிரசாதம். ஒரு குழந்தையை கேட்டா கூட நீ யார் அப்படின்னா உடனே அந்த குழந்தை தன்னை பற்றி சொல்லும். வேற எந்த ஜீவனுக்கும் இந்த இது கிடையாது. தன்னுடைய லட்சியம் என்ன? இந்த விலங்குகளுக்கெல்லாம் ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. இந்த நாய்களுக்கெல்லாம் ஓட்டப்பந்தயம் வைக்கும் போது நாய் ஓடி போய் முதல்ல ஜெயிக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த முதல் வர நாயை கேட்டீங்கன்னா உன்னுடைய லட்சியம் என்னன்னு சொன்னா என்ன சொல்லும்? வள்ளுன்னு குறைக்கும். அதுக்கு லட்சியம் இல்லை. ஆனா அதனுடைய ஓனர் இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்லுவார் இது நெக்ஸ்ட் லெவல் காம்படிஷன் கூட்டிட்டு போறேன். வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை வைத்துக் கொண்டு அதை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தகுதி மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். என்ன லட்சியம் அப்படின்றதுலதான் பிரச்சனை. பொதுவா முதிர்ச்சி அடைந்த மனமாக இருந்தால் அந்த மனதிற்கு ஒரு விஷயம் லட்சியமாக இருக்கும். சாந்தி, பூர்ணத்துவம், திருப்தி, தேவைகளற்ற நிலை, குறையில்லாத கோவிந்தனாக வாழ வேண்டிய ஒரு ஆசை. அதுக்குதான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் பூர்ணத்துவம் பேர். தமிழ்ல மன அமைதி, சாந்தி. அது கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் உபநிடதங்கள் சொல்லு காட்டுகின்ற இந்த ஞான மார்க்கம் தான். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி ஈரா தேஷாம் சாஸ்வதி சாந்திஹி ந இதரேஷா. என்ன சொல்லுது அப்படின்னா உபனிஷத்து, அனித்தியங்கள் மத்தியில நித்தியமான ஒரு வஸ்து இருக்கின்றது. நித்யகா அனித்யானாம் மத்தியே. அச்சேதனங்கள் மத்தியில, ஜட பொருள்கள் மத்தியில சேதனமா ஒரு வஸ்து இருக்கு. சேதன சேதனானா
பல விஷயங்கள், பலவிதமான விலங்குகள், உயிரினங்கள், பொருட்கள் மத்தியில ஏகோ பகுனா, ஒருவன் இருக்கின்றான். சூத்திரதாரியாக ஒருவன் இருக்கின்றான், அந்தர்யாமியாக ஒருவன் இருக்கின்றான். இந்த ஜடமான சரீரத்தில் அவன் ஒளிந்து கொண்டிருக்கின்றான். அவனை தேடி கண்டுபிடித்தாலொழிய மனிதன் தேடுகின்ற இந்த நிம்மதியும் சாந்தியும் மன அமைதியும் வராது. இந்த உபனிஷத் கருத்து தான் அன்னை சாரதா தேவியார் தன்னுடைய வாழ்க்கை செய்தியாகவே வாழ்ந்து காட்டிவிட்டு கடைசியில் இந்த உடம்பு விட போறன்ற நிலையில கடைசியான ஒரு அறிவுரையாக மனித குலத்திற்கு கொடுத்து சென்றிருக்கிறார். அந்த கடைசி உபதேசம் நீங்கள் படித்திருப்பீர்கள். மகளே, உனக்கு மன அமைதி வேண்டும் என்றால் பிறர் குற்றங்களை பார்க்காதே, அதற்கு பதிலாக உன்னுடைய குற்றங்களையே பார். உலகம் முழுவதையும் உன் சொந்தமாக கற்றுக்கொள். யாருமே அந்நியர் என்பது இல்லை. உலகம் முழுவதுமே உன் சொந்தம்தான். இது 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 4 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பின்னாடி உபநிடதங்களுடைய தத்துவங்கள் இருக்கு. உனக்கு மன அமைதி வேண்டும் என்றால் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா நிறைய பேருக்கு வேண்டாது. நிறைய பேருக்கு மன அமைதி வேண்டாம், வேற ஏதோ வேணும். குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சு, பலூன்ல இருந்து ஆரம்பிச்சு, பொம்மையில தொடர்ந்து, புத்தகத்தோட தொடர்ந்து, திருமணம், குழந்தைங்க, காசு, பணம், சௌகரியம், இப்படி வேற ஏதோ வேணும். கடைசியா தான் மனிதனுக்கு புரியுது இது எதுவுமே நான் தேடிய விஷயம் இல்லை. ஏன்னா பொதுவாகவே அஞ்ஞானத்தினால நமக்கு என்ன தேவைன்றதே நமக்கு தெரியாது. இது உங்களுக்கு புரியணும்னா ஏதாவது ஒரு மாலுக்கு போய் பாருங்க. மால், சூப்பர் மார்க்கெட் மால் இருக்கு இல்லையா? நீங்க ஏதோ ஒரு சாமான் வாங்கணும்னு போவீங்க. ஆனா கண் எங்க பாயும்? இருக்கிற மொத்த ரேக்கும் பாயும். அதுல நீங்க நினைக்காத வஸ்தெல்லாம் இருக்கும். ஐயோ, இது கூட நல்லா தானே இருக்கு, அது கூட நல்லா தானே இருக்கு, இதையும் வாங்கிக்கலாமா அதையும் வாங்கிக்கலாமா எடுத்து போட்டுட்டு அப்புறம் பில்லு போடும் பொழுது பேக்கெட் சமாச்சாரம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு பார்க்கும்போது ஐயோ நம்ம என்ன இது 10 ரூபாய்க்கு ஒரு குண்டூசி வாங்கலான்னு வந்தோம், இப்போ என்னடான்னா இவ்வளோ பெரிய சாமான் ஒரு மூட்டை கட்டிட்டு போறோம். இதுதான் மனித வாழ்க்கையில நம்ம ரெகுலரா பண்றோம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக போவோம், அதை விட்டு விட்டு அதை தவிர நீங்க எல்லாம் என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு வெறுங்கையோட திரும்பி போறோம். இது ஒரு ஜென்மத்தில் இல்ல, ஜென்ம ஜென்மாந்திரமா. ஏன்னா இதை பண்ணி இருந்தோம்னா நமக்கு ஜென்மமே வந்திருக்க. எந்த வேலைக்காக வந்தோமோ அந்த வேலையை மட்டும் நம்ம பண்ணி இருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த ஜென்மாவே இருந்திருக்க. அது பண்ணாததுனால தான் ஜென்ம ஜென்மாந்திரம். என்ன வேலை நமக்கு? மறுபடியும் வராத நிலைக்கு வரணும். இப்போ ஒரு கைதி ஒருத்தர் ஜெயிலுக்குள்ள வந்துட்டார். அவருடைய ஒரே கடமை என்ன இருக்கு சொல்லுங்க? ஒரே கடமை, அந்த ஜெயிலுக்குள்ள எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு நல்ல பேர் எடுத்து நன்னடத்தையின் காரணமாக சீக்கிரம் வெளியில போகணும்னு ஆசைப்படுவாரா இல்லையா? அப்ப ஒரே லட்சியம் என்ன இருக்கு? உள்ள வரும்போது அவர் என்ன நினைப்பார்? உள்ள வரும்போது என்ன நினைப்பாரு? எப்படியோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஆயிடுத்து, குற்றங்கள் நடந்து விட்டது, தண்டனை கிடைச்சிடுது, எப்படியாவது வெளியில போய் நினைப்பாரு உள்ள நுழையும் போது. ஆனா ஜெயிலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற சௌகரியத்தை பார்த்தா நிறைய பேருக்கு போவானா திரும்பி இங்க இருந்துன்னு ஐடியா வந்து. நீங்களும் ஜெயிலுக்கு யாராவது போயிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நான் போயிருக்கேன். பெங்களூர் ஜெயிலில் அடிக்கடி போவேன். அங்க இருக்கிறவங்களுக்கு மன அமைதிக்காக ஒரு சத்சங்கம் ஏற்பாடு பண்ணுவாங்க. நான் பெங்களூர்ல இருந்தப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி அங்க பார்த்தா எல்லாருக்கும் டிவி இருக்கு, கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு, பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்கு, கோயில் இருக்கு, மசூதி இருக்குது, கேரம் போர்டு ஆடலாம், ஆர்கெஸ்ட்ரா இருக்குது, வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைச்சிடும், ஆஸ்பத்திரி இருக்குது, எல்லாம் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லை, என்ன? வெளியில வர முடியாது, அந்த சுதந்திரம் இல்லை. அதனால நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே சௌகரியமா தானே இருக்குதுன்னு. அதே கதை தான் நாம வந்ததே இது எதுக்காக அப்படின்னா விடுதலைக்காக. ஆனா வந்த உடனே மறந்துடும். எல்லா உயிர்களும் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது பகவானை பிரார்த்தனை செய்யுது. சிசு கீதைன்னு பேர், அது பாகவதத்துல வரும்.
அந்த சிசுவுக்கு பகவான் வந்து 7வது மாசமோ 8வது மாசமோ தரிசனம் தரார். அப்ப அந்த சிசு, கர்ப்பத்தில் இருக்கிற மனித சிசு பிரார்த்தனை பண்ணுது, பகவானே எத்தனையோ ஜென்மங்கள் இந்த மாதிரி கர்ப்பவாசனை அடைந்து துன்பப்பட்டு விட்டேன், இப்படியும் இனி இன்னொரு தடவை எனக்கு கர்ப்பவாசனை வந்துருக்கு. கர்ப்பவாசனைனா என்ன? கர்ப்பத்தில் வாசம் பண்றது எவ்வளவு பெரிய துன்பம்ன்றது உங்களுக்கு தெரியணும்னா, ஒரு பூனைக்குட்டியை எடுத்து ஒரு பாட்டில்ல போட்டு அந்த பாட்டில்ல தண்ணி ஊற்றி வச்சிருக்கும். பெரிய பானையில, கண்ணாடி பானையில, கண்ணாடி குடுவையில ஒரு பூனைக்குட்டியை போட்டுடுங்க, முழுக்க தண்ணி ஊற்றிருக்கும். எப்படி இருக்கும்? அது சுவாசிக்கிறதுக்கு மட்டும் ஒரு பைப் வச்சு எப்படி இருக்கும்? அதுதான் கர்ப்பவாசம். பெரிய வேதனை. அந்த வேதனை தாங்க முடியாம எல்லாரும், நம்ம எல்லாருமே ஈஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணி இருக்கிறோம். சாஸ்திரம் தான் பிரமாணம். இருக்கு என்ன பிரார்த்தனை பண்ணணும்? பகவானே இந்த ஜென்மத்திலேயாவது எனக்கு சத்சங்கம் கிடைத்து என்னுடைய சொந்த ஸ்வரூபம் எனக்கு தெரியட்டும், உன்னுடைய திருவடி எனக்கு தெரியட்டும். கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்து உடையேன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன், உனது அருளால் திருவாய் பொலிய சிவாய நமை என்று நீர் அணிந்தேன், தருவாய் சிவகதி. சிவகதினா என்ன? மங்களமான கதி. என்ன மங்களம்? ஆத்ம ஞானத்தை அடைகின்ற மங்களம், சாந்தியை, நித்தியமான சாந்தியை அடைகின்ற மங்களம். இதை பிரார்த்தனை பண்ணி நம்ம உள்ள வரோம் பூலோகத்துக்கு. ஆனா பூமி ஸ்பர்ஷம் வரும் பொழுது எப்படி வரும்? தலைகீழா வரும். குழந்தைக்கு தலை தானே முதல்ல வரும். தலைகீழா வந்ததுனால மாயனுடைய வலையில் மறுபடியும் அகப்பட்டு கொண்டு எதற்காக வந்தோமோ அதை மறந்து விடுகின்றோம். 100 வருடங்கள் அப்படியே பொழுது போற மாதிரி பொழுது போயிட்டு திரும்பி வெறுங்கையோடு திரும்பி போறோம். அதனாலதான் அன்னை சாரதா தேவி சொல்றாங்க, மன அமைதி வேண்டும் என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய பேருக்கு அது அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய மகிமை தெரிவதில்லை. ஏதாவது ஒரு ஜென்மத்தில் அந்த ஜீவனுக்கு தெரியும். அந்த நேரத்துல நீ செய்ய வேண்டிய காரியங்கள் 4 காரியங்கள். ஏன்னா எந்த மிருகமும் எனக்கு மனசுல அமைதி இல்லைன்னு சொல்லுதா? ஒரே டென்ஷனா இருக்குன்னு சொல்லுதா? ஏன்னா மன அமைதியினுடைய தேவையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஜீவன் மனிதன் மட்டும்தான். அப்ப அதற்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரே ஜீவனும் மனிதன் மட்டும்தான். அது தேவையை உணரக்கூடிய நிலையில் இருக்கணும் மனிதன் மட்டும்தான். அந்த மன அமைதியை கிடைத்தவுடன் ஆனந்தத்தை அனுபவிக்கணும் மனிதன் மட்டும்தான். இது எந்த மிருகத்துக்கும் ஜீவனுக்கும் அந்த ஃபேக்கல்டியே இல்லை, புத்தி சக்தியே இல்லை. ஆனா இந்த புத்தி சக்தியை வைத்துக் கொண்டு நாம் இதை தேடாமல் இருந்து விட்டால், அமைதியை தரக்கூடிய அந்த வஸ்துவை தேடாமல் இருந்து விட்டால் நமக்கு தான் நஷ்டம். மிக சேதவேதி அது சத்தியம் அஸ்தி என்று சொல்லுகின்றது உபனிஷத். மனித பிறவி கிடைச்சதே ஒரு பாக்கியம். அதுல உனக்கு இதனுடைய தேவையும் இதனுடைய தேடலும் இல்லை என்றால், பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவாங்க, மனிதனாக பிறந்து இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்யாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை வீணான வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம வீணான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பப்போ இறைவனுடைய அனுகிரகத்தினால சாது சங்கம் கிடைக்கின்றது. இன்றைய சாது சங்கத்துல இந்த ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். என்ன அப்படின்னா, மன அமைதியை அடைவது எப்படி? அன்னை சாரதா தேவி சொல்றாங்க, முதல் விஷயம் பிறர் குற்றங்களை பார்க்காதே அப்படின்ற. இது சாத்தியமா? கண்ணை திறந்தா அடுத்த குற்றம் தான் தெரியுது. ஓ, கருப்பு கருப்பா தெரியுமா வெள்ளையா தெரியுமா? கருப்பா தான் தெரியும். சப்போஸ் கருப்பு எல்லாம் வெள்ளையா தெரியுதுன்னா கண்ணுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தமா? கண்ணு நல்லா இருக்குதுன்னு அர்த்தமா? கண்ணுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் கருப்பு எல்லாம் வெள்ளையா தெரிஞ்சா. அதே ஒரு மனசுக்கு குற்றமா தெரியணுமா வேண்டாமா? ஒருத்தர் வந்து குடிகாரரா இருக்கிறார், அது குடிகாரர் குற்றம் செய்கின்றார், நம்ம மனசுக்கு தெரியணுமா வேண்டாமா? அம்மா சொல்றாங்க குற்றத்தை பார்க்காதேன்றாங்க. என்ன அர்த்தம்? அதை எப்படி நம்ம தடுக்க முடியும்? குற்றத்தை குற்றமாக பார்ப்பதை எப்படி நம்மளால தடுக்க முடியும்? யோசிச்சு பார்த்தீங்களா? குற்றமா தெரியலன்னா நம்மளே குற்றத்தை செய்ய ஆரம்பிச்சிடும். கரெக்ட் தானே? குடிப்பது குற்றம், அது குடிப்பது குற்றம் என்று நமக்கு தெரியவில்லை என்றால் நாமே அந்த குற்றத்தை குற்றம் அல்ல என்று செய்து விடுவோம். அப்ப அம்மா எப்படி சொல்றாங்க? குற்றத்தை பார்க்காம எப்படி இருக்க முடியும்? பிறர் குற்றத்தை பார்க்காதே, அதற்கு பதிலாக உன்னுடைய குற்றங்களை பார் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவா
மனிதனுடைய மனசு வெளிமுகமா இருக்கு, பராஞ்சி காணி அப்படின்னு இருக்கு, வெளிமுகமா திருப்பி வச்சிருக்கிறான் பகவான். அதனால கண்ணால எல்லாத்தையும் பார்க்க முடியுமே தவிர கண்ணால நம்முடைய கண்ணழக பார்க்க முடியாது. புரியுதா? நம்ம கண்ணால, நம்ம அழகான கண்ணால எல்லாத்தையும் பார்க்க முடியுமே தவிர நம்முடைய அழகான கண்ணனுடைய அழகு இருக்கு இல்லையா, அதை எப்படி பார்க்கறது? அதுக்கு ஒரு தர்ப்பணம், கண்ணாடி வேணும் இல்லையா? அது போல பிறர் குற்றங்களை பார்ப்பதற்கு முன்னால் உன்னுடைய குற்றங்களை நீ பார்க்க கற்றுக்கொண்டால் உன்னுடைய தோஷங்களை, எல்லாருக்கும், யாருக்கு தோஷம் இல்லை? எல்லாருக்கும் தோஷம் இருக்கு. தோஷம் இருக்கிறதுனால தான் மனித சரீரமே. அப்ப உன்னுடைய தோஷங்களை பார்க்க கற்றுக்கொண்டால், நம்முடைய தோஷத்தை நமக்கு யாராவது சொன்னாங்கன்னா நமக்கு கோவம் வரும். அதான் செய்யவே இல்லைன்னு சொல்லுவாதாடு. புரியுங்களா? அப்புறம் சிலருக்கெல்லாம் அவங்கள சொன்னோட ஒத்துவாங்க. அவங்க பையனை சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, போச்சு. அம்மாங்கெல்லாம் அவ்வளோ அட்டாச்மெண்ட். என் பையன் அப்படி செய்யவே மாட்டான், செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய குற்றங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்மளை நாம என்ன சொல்றோம்? மன்னிக்கிறோமா இல்லையா? நம்மை நாமே மன்னித்துக் கொள்கிறோம். ஆனா அடுத்தவங்களுடைய குற்றத்தை பார்க்கும்போது நம்ம மன்னிக்கிறது. உதாரணம் என்ன சொல்றேன், சாப்பிடும் போது உங்க பல்லு உங்க நாக்கை கடிச்சிடுதுன்னா என்ன பண்றீங்க? ஒரு சுத்தி எடுத்து ஒரே அடி அடிக்கிறீங்களா? உங்க பல்ல அடிக்கிறீங்களா? அடிப்பீங்களா? உங்க பல் கடிச்சிட்டு தானே தண்டனை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி பொறுத்துக்குவீங்க தானே. அடுத்தவங்க பல்லு கடிச்சதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? ஏன் அந்த மாற்றம் இருக்கு செயல்ல? அது என்னுடையது, அதனால நான் பொறுத்து கொண்டு தான் ஆக வேண்டும். இது அடுத்தவங்களுடையது, அதனால பொறுத்துக்கு மட்டும் சுத்தி எடுத்து அடிச்சு. இதுதான் அம்மா சொல்றாங்க, என்னுடையவர்கள் அப்படின்னு நீ எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுச்சா பிறருடைய தோஷங்கள் உனக்கு தோஷமாக தெரியாது. எப்படி உன்னுடைய தோஷம் உனக்கு தோஷமா தெரிஞ்சாலும் நீ மன்னித்து விடுகின்றாயோ, அதுபோல பிறருடைய குற்றங்களை நீ பாராட்ட மாட்டாய், மன்னித்து விடுவாய். குற்றம் குற்றமா தெரியும், ஆனா அதை நம்ம பாராட்டம் பாருங்க, அங்கதான் பிரச்சனையே. இப்போ ஒரு சின்ன விஷயம், குழந்தை வாந்தி எடுத்துடுது. சொந்த குழந்தையா இருந்தா அம்மா என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது அதை மறைச்சி தொடச்சி கிடைச்சி மேனேஜ் பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கத்து வீட்டு குழந்தை இல்ல எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கிற ட்ரெயின்ல ஒரு குழந்தை வாந்தி எடுத்துன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? தரித்திரம் தரித்திரம், இதை கூட சொல்லி எடுத்து திட்டுமா இல்லையா? இல்லையா? அதுதான் அந்த உலகம் முழுவதும் பாருங்க. முதல்ல பிற குற்றங்களை பார்க்காதே, அதற்கு பதிலாக உன் குற்றங்களை பார். ரெண்டாவது. மூணாவது, எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா ரெண்டும் இருந்தா தானே, உனக்கு சம்பந்தப்படாதவங்க இருந்தாதான் உனக்கு கோபம் வரும். அவங்களுடைய குற்றத்தை நீ பாராட்டுவாய். உன்னுடைய சம்பந்தப்பட்டவங்களாக இருந்துட்டா என்ன பண்ணுவ? பாராட்டுவியா? மன்னிப்பியா? மன்னிப்போம். அதுக்காக தான் சொல்றாங்க, உலகம் முழுவதையும் உன் சொந்தமாக்க கற்றுக்கொள். சொந்தமாக்க கற்றுக்கொள். அப்ப சொந்தம் இல்லை, இனி தெரியும். நீ நினைச்சிட்டு இருக்கிற சொந்தம் இல்லை. அது எப்படி உலகம் முழுவதையும் சொந்தமாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, இருக்கு எல்லா ஜீவராசியிலும் ஒளிந்து கொண்டிருக்கின்ற அந்த வஸ்துவை நீ சொந்தமாக்கி கொண்டால், எந்த வஸ்து? நம்முடைய அந்தரியாமியாக இருக்கின்ற இறைவனை நீ சொந்தமாக்கிட்டா, அவர்கிட்ட சொந்தம் வச்சுக்கிறவங்க எல்லாரும் உனக்கு சொந்தமா இல்லையா? உங்களுக்கு புரியுற பாட்சியில சொல்றேன். உங்க மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைலுக்கு மெசேஜோ போனோ பண்ணணும்னா முதல்ல யார்கிட்ட சொந்தம் வச்சுக்கணும்? கணவர் மனைவியினுடைய மொபைலுக்கு போன் போடுறாரு. முதல்ல அந்த சொந்தம் மனைவிக்கு நேரா போய் சேருதா இல்ல வேற ஒரு சொந்தத்தின் மூலமா போய் சேருதா? யோசனை பண்ணுங்க. மொபைல் போடுறீங்க, சாமி இருக்கிறாருப்பா காலங்கத்தாலே அப்படின்னு ஏதோ மெசேஜ் அடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அம்மா இங்க பக்கத்துல தான் இருக்கிறாங்க, ஒரு 10 அடி தூரத்துல தான் இருக்கிறாங்க. நீங்க அனுப்புற மெசேஜ் முதல்ல எங்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. எங்க போகுது? எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கிற டவருக்கு போகுது, சேட்டலைட்டுக்கு போகுது. உங்க கனெக்ஷனு சேட்டலைட் கிட்ட தானே தவிர
அந்த மொபைல் கிட்ட இல்ல, ஞாபகம் வச்சு. அந்த சேட்டலைட் ஒழுங்கிட்டு இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு பேர் சர்வீஸ் ப்ரொவைடர்னு பேரு. அந்த சேட்டலைட் உங்களுக்கு கனெக்ஷன் போயிடுதுன்னு வச்சுங்களேன், என்ன வரும்? அவுட் ஆஃப் சர்வீஸ் வருதா? மெசேஜ் வருதா? மெசேஜ் வருதா? அவுட் ஆஃப் சர்வீஸ். இதேதான் எல்லாருடைய மொபைல், இந்த உடம்பு மொபைல் எடுத்துன்னு வச்சுங்களேன், புரியத்துக்காக சொல்றேன். இதுல சேதனமாக சைத்தன்ய தத்துவமாக இறைவன் ஒளிந்து கொண்டிருக்கின்றான். அவன் இருப்பதை நான் அடையாளம் கண்டு கொண்டால் அவன் இருக்கின்ற எல்லா சரீரங்களும் எனக்கு சொந்தமாயிடும். இப்படி உங்க மொபைல் போன் வச்சு நீங்க யாருக்கெல்லாம் போன் பண்றீங்களோ பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா, சொந்தம் கொண்டாட முடியுது இல்லையா, புரியுதுல? தொடர்பு சொந்தம் தொடர்பு கொண்டாட முடிகிறது. அதேதான் பகவான் சொல்ற, சூத்திரதாரியாக நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். மத்த பரதரம் நாண்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா மயி சர்வம் இதம் புரோக்தம் சூத்ரே மணிகனாயிவர். ஒரு மாலைன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு மலர் மாலைன்னு வைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு மலரும் தனி மலர் தான். ஆனா அந்த எல்லா மலர்களையும் கட்டி ஒரு மாலையாக்கக்கூடிய நிலையில் வைத்துக் கொண்டிருப்பது ஒரு வஸ்து. எது? அந்த சூத்திரம், கயிறு, நூல். ஒவ்வொரு பூவுக்கும் அந்த நூலோட தான் தொடர்பு. அந்த நூலோட தொடர்பு வைத்திருப்பதனால அடுத்த பூவோட சொந்தம் கொண்டாடுது. நாங்கெல்லாம் ஒரே மாலை. எப்படி? அப்ப அந்த கயிறுல இருந்து அந்த பூ கீழே விழுந்துட்டா மாலையுடனும் தொடர்பு இல்லை, கயிறுடன் தொடர்பு இல்லை, அடுத்த பூவுடனும் தொடர்பு இல்லை. இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. சூத்திரதாரியாக ஒருவன் ஒளிந்து கொண்டிருக்கின்றான். அவரிடத்தில் நீங்க தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லை என்றால், நீங்கள் அவரை வேறாக பார்க்க ஆரம்பித்து விட்டால் அவர்களால் உங்களுக்கு மன அமைதி கெடும். பிரம்மதம் பராதாத்யோ அந்யத்ர ஆத்மனஹா பிரம்மவேத க்ஷத்ரம் தம் பராதாத்யோ அந்யத்ர ஆத்மனஹா க்ஷத்ரம் வேத தேவா தம் பராதுகு யோ ஆத்மனஹா அந்யத்ர தேவான் வேத லோகாஹ தம் பராதுகு யோ அந்யத்ர ஆத்மனஹா லோகான் வேத பூதானி தம் பராதுகு யோ அந்யத்ர ஆத்மனஹா பூதானி வேத சர்வம் தம் பராதாத்யோ அந்யத்ர ஆத்மனஹா சர்வம் வேத. உபனிஷத்து நம்ம பயமுறுத்துது. என்ன பயமுறுத்துதுன்னா, பராதா, you will be a neglected entity, rejected piece ஆயிடுவீங்க. ரிஜெக்டட்னா என்ன அர்த்தம்? you will be rejected. எப்போ? என்னுடன் நீ தொடர்பு கொள்ளவில்லை என்றால். ஒரு பூ, அந்த பூ உதாரணமா எடுத்துங்க. அந்த பூவுக்கு அந்த கயிறோட தொடர்பு இல்லைன்னு வச்சுங்களேன், அதனுடைய நிலை, அடுத்த நிலை என்ன? கீழே விழுந்துடும். அது பேர் என்ன சொல்லுங்க? உதிரி பூ. உதிரி பூனா என்ன? ரிஜெக்டட் பீஸ். அந்த கயிறோட தொடர்பு இருந்தா மாலையாக இறைவனை அலங்கரிக்கலாம். அந்த கயிறோட தொடர்பு இல்லாத பொழுது தனியாக விழுந்து வாழ வேண்டும், வாட வேண்டும், அப்புறம் அடிய வேண்டும். இதுதான் நம்முடைய மனித ஜென்மத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம்? நாம் வேற, அவரு வேற. தாயும் புள்ளியும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதானே அப்படின்னு ஒரு பழமொழி இல்லையா? அது உடம்ப வச்சு சரியான பழமொழி. ஆனா உண்மையை பார்க்கும் பொழுது தாய் வேறு இல்லை, குழந்தை வேறு இல்லை, கணவன் வேறு இல்லை, குழந்தை வேறு இல்லை. கணவன் தான் குழந்தையாவே பிறக்கிறான். ஆத்மானம் வை புத்திரஹா அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. அப்போ நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்துடுது. ஏன் இந்த உணர்வு வருது? என்னால இந்த உலகத்தில், எனக்கு இந்த உலகத்திலிருந்து துன்பம் வருகின்றது, என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த பயம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து அந்த அபய வஸ்துவை தேடி கண்டுபிடிக்கவில்லை. அதுதான் அம்மா சொல்றாங்க இங்க, உலகம் முழுவதையுமே ஒரு சொந்தமாக்க கற்றுக்கொள். விஸ்வம் விஷ்ணு. விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சிருப்பீங்க. அதுல இருக்கிற எல்லா சகஸ்ர நாமங்களும், சகஸ்ர நாமம்னா 1000 பேர். யாருக்கு? ஒருத்தருக்கு தானே. யார் அது? விஷ்ணுக்கு தானே. அதனால விஷ்ணு சகஸ்ரநாமம் பேரு. அதே மாதிரி லலிதா சகஸ்ரநாமம், சிவ சகஸ்ரநாமம். ஒரே ஒரு தேவதைக்கு இருக்கின்ற 1000 பெயர்கள் இல்லையா? சினோனிம்ஸ் சொல்லுவோம். நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? சினோனிம்ஸ். அந்த மாதிரி இங்க பகவானுக்கு 1000 பேர். அதுல முதல் பேர் என்ன தெரியுங்களா? இது விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றீங்களா? யாரும் பண்றது இல்லையா?
அவங்களுக்கு தெரியும். முதல் பேர் என்ன? விஸ்வம் விஷ்ணு. முதல் பேரு விஷ்ணு இல்ல, விஸ்வம். இந்த உலகமே இறைவன் அப்படின்னு சொல்லுது. சர்வம் கலு இதம் பிரம்ம, சர்வம் நாராயணமயம் ஜெகத்து, சர்வம் சிவமயம் ஜெகத்து. எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு அப்படின்றது சொல்லுது. அப்போ நம்ம எந்த நேரத்துல இறைவனை விட்டுட்டு தனியா இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஆகாசம் இறைவன். அதனாலதான் சிதம்பரத்துல எப்படி இறைவனை கொண்டாடுறோம் நம்ம? சிதம்பரத்துல ஆகாச தத்துவமா. இந்த பிருத்திவி இறைவன். அதனால எங்க பிருத்திவியை கொண்டாடுறோம்? திருவானைக்காவல்ல. அப்புறம் இங்க நம்ம திருவண்ணாமலையில அக்னி தத்துவமா. இப்படி பஞ்ச பூதங்களே இறைவனுடைய உருவமாக கொண்டாடும் பொழுது உயிருள்ள மனிதர்களில் ஏன் இறைவனை பார்க்க முடியாது? இதே கேள்விதான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருடைய சீடர்கள்ட்ட எல்லா இடத்துலையும் கேட்கிறாரு. விவேகானந்தர்கிட்ட கேட்கிறாரு, நீ கோயிலுக்கு போய் அங்கே பார்க்கின்ற கற்சிலையில் இறைவனை தேடுகின்றாயே, இறைவன் இருக்கின்றார் என்று நம்புகின்றாயே, அவருக்கு நீ பணிவிடைகள் செய்து அவருக்கு பூஜை செய்கின்றாயே, அங்க கல்லுல உயிரில்லாத கல்லுல பார்க்கிற அந்த பகவான உயிருள்ள மனுஷன்ல ஏன் பார்க்க முடியாது? ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு கேட்கிறார் விவேகானந்த சுவாமி. அந்த நேரத்தில் ஒரு 20 வயசு இளைஞர். ஏன் பார்க்க முடியாது? பார்க்க முடியலதான். பார்க்க முடியுதா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சத்தங்கத்தை சொல்லிட்டு இருந்தேன். சரி சுவாமி, நீங்க சொல்றதுக்காக நாங்க பாக்குறோம்னு ஆரம்பிச்சா கூட, ஆனா இந்த மனுஷன் இருக்கிறார் இல்லையா, எந்த மனுஷன்? அவங்க வீட்டுக்காரு. அவர்கிட்ட மட்டும் என்னால பார்க்கவே முடியாது சார். ஏமா இவர் எப்படி நாராயணன் ஆக முடியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இவர் எப்படி நாராயணன்? அப்போ நம்ம பார்க்கிறோம்னா எதை பார்க்கிறோம்னா அவருடைய செயலை பார்க்கின்றோம், வார்த்தைகளை பார்க்கின்றோம், நடவடிக்கையை பார்க்கிறோம், அவங்க வச்சுட்டு இருக்கிற சாமானை பார்க்கிறோம், அவங்க இருக்கிற வீடை பார்க்கிறோம். ஒரு மனிதனை மரியாதை கொடுக்கும்போது எப்படி பார்க்கிறோம்? இதெல்லாம் பார்க்கிறோமே தவிர அவரை பார்க்கறது இல்லை, அந்த மனிதனை பார்க்கறதே கிடையாது. ஆனா கோயிலுக்கு போனா என்ன பண்றோம்? பகவான் இந்த ட்ரெஸ்ல இருந்தா தான் வழிபடுன்னு சொல்றோமா? இந்த ஹைட் லிங்கம் இருந்தா தான் வழிபடுன்னு சொல்றோமா? சொல்லுங்க. எந்த ஹைட் வேணாலும் இருக்கட்டும், எந்த கலர் வேணாலும் இருக்கட்டும், பளிங்கு கல்ல லிங்கம் இருக்குது, கருங்கல்ல லிங்கம் இருக்குது, ஒரு முண்டு மாதிரி லிங்கம் இருக்குது. அதாவது லிங்கமே இல்ல. கேதார்நாத் போனீங்கன்னா ஒரு சும்மா சின்ன பாறை முண்டு, அவ்வளவுதான், லிங்கமே கிடையாது அது. ஆனா வழிபடுறோம். எப்படி வழிபடுறோம்? அப்போ அங்க உருவத்தை பார்க்கறது இல்ல, உருவத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கின்ற இறை சக்தியை பார்க்கின்றோம். அந்த பாவனை ஏன் மனிதனை பார்க்கும்போது வர்றது இல்லைன்னு கேட்கிறேன். வராத. ஏன் வரும்? எப்படி வரும்? ஏன்னா கோவில் இருக்கிற பகவான் கிட்ட உறவாடுறது ரொம்ப ஈஸி. நீங்க எடுத்துட்டு போற அந்த 2 வாழைப்பழம் அழுகி போயிருந்தா கூட அந்த பகவான் என்ன சொல்லுவாரு? எதை சொல்லுவாரா? திட்டுவாரா? அப்படி திருப்பி கொடுத்துருவாரு. ஆனா ஒரு ஏழை எளியவனாக இருக்கின்ற பகவான் கிட்ட போய் இந்த 2 வாழைப்பழம் அழுகி போன வாழைப்பழம் கொடுத்து பாருங்க, அந்த பகவான் நொட்டு சொல்லும். எந்த பகவான்? ஏழை எளியவனாக இருக்கின்ற பகவான். அதனால கற்சிலையாக இருக்கின்ற பகவான் இடத்துல உறவாடுறது ரொம்ப எளிமை. அதனாலதான் எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கை மாறுறதே கிடையாது. கோயிலுக்கு போறாங்க, பூஜை பண்றாங்க, அர்ச்சனை பண்றாங்க, அந்த அர்ச்சனையும் வியாபாரம் தான். இவர் எடுத்துட்டு போறது ஒரு தேங்காய் முடி, 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு எடுத்துட்டு போய் அந்த கோயில் இருக்கிற பூஜாரி மாமா கிட்ட கொடுத்த உடனே அவர் என்ன சொல்ற? பேரை சொல்லுங்க, கோத்திரம் சொல்லுங்க. இவர் எடுத்துட்டு போனதுக்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லார் பேரையும் சொல்லி, எல்லாரும் கோத்திரமா சொல்லி ஒரு 10 பேர் லிஸ்ட். அதுல அப்புறம் அந்த ஒவ்வொருத்தருக்கும் என்ன கிடைக்கணும்னு அவர் சொல்லுவார். தனம், தானியம், பசு, பகுபுத்திர லாபம், சதசம்பத்சரம், தீர்க்கம். அவர் ஒரு லிஸ்ட் போடுறார். நீங்க எடுத்து போனது என்ன? ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம். இதை கொடுக்குற மாதிரி எடுத்துன்னு போயிட்டு திருப்பி நீங்க தான் வாங்கி போறீங்க. சில கோயில்ல இந்த ஐயர் மாமா என்ன பண்ணுவோம், இந்த அரைமுடி தேங்காய் வச்சுக்குவாங்க. அதை கூட சிலர் கேட்டு வாங்கி போயிடுவாங்க. எடுத்துன்னு போய் பகவானுக்கு காண்பிச்சுட்டு வர்றதுக்கு நீங்க கொடுக்குற அப்ளிகேஷன் என்ன? இத்தனை லிஸ்ட். தனம், தானியம், பசு, பகுபுத்திர லாபம். அவருக்கு சொல்லி 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 பழக்கமானதுனால சன்னியாசி போய் நின்னாலும் அதையே சொல்றாரு. என்ன சொல்றேன்? பகுபுத்திர லாபம். பகுபுத்திர லாபம் நிறைய குழந்தைங்க பிறக்கணும், தனம் தானியம் அவருக்கு கிடைக்கணும். அப்போ வியாபார புத்தி இருக்கின்ற பக்தி இருக்குது சரியே, ஆனா உண்மையான அன்பு இல்லை. ஏன்னா நம்ம கோயிலுக்கு போறதோடு சரி.
அது போயிட்டு வந்துட்டா ஒரு திருப்தி அப்பாடா. பட் அதனால மன அமைதி வராது, திருப்தி வராது, சாந்தி வராது. அதனாலதான் எல்லாரும் பாருங்க, ஒரு காலகட்டத்துல நான் என்னத்தை கண்டேன் இந்த வாழ்க்கையில, நான் என்னத்தை கண்டேன். ஏங்க அப்பா அம்மா இருந்தாங்க, அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க, அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க, மனைவி இருந்தாங்க, கணவன் இருந்தாரு, குழந்தைங்க இருந்தது, பேர பேர் எல்லாம், என்னத்தை கண்டேன்னு கேட்கறீங்களே. இருந்து என்ன பிரயோஜனம் சுவாமி? அதுதான் அன்னையார் சொல்றாங்க, எது இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஒரு வஸ்து அங்கெங்க எனாதபடி எங்கும் நிறைந்த பரம்பொருளா இருக்கின்ற வஸ்துவை ஒவ்வொரு ஜீவனிலையும் நீ பார்க்க ஆரம்பித்து விட்டால், யார் இருந்தாலும் இல்லை என்றாலும், யார் வந்தாலும் யார் சென்றாலும் உன் வாழ்க்கையில அமைதி குறையாது. அதுதான் அம்மா சொல்றாங்க, உலகம் முழுவதையுமே உன் சொந்தமாக்க கற்றுக்கொள். எப்படி சொந்தமாக்க முடியும்? அவங்களுக்கு எனக்கு என்ன சொந்தம் உறவு அப்படின்னா, யாருமே அந்நியர் இல்ல மகளே. ஏன் யாருமே அந்நியர் இல்லைன்னா, எல்லாரும் ஒரே அப்பா அம்மா தான். யார் அந்த அப்பா அம்மா? அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரமதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனேன் தனக்கு, செம்மையே ஆன சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தே எங்கு எழுந்து அருள்வது இனியே. திருநாகர சுவாமி கண்டுபிடிச்சிட்டார். 70 வயசுல தான் அவர் ஆரம்பிச்சார் இந்த ஆட்டத்தையே. எந்த ஆட்டத்தை? பகவான் கிட்ட வந்து உறவாடுகின்ற இந்த விளையாட்டை 70 வயசுல தான் பகவான் ஆட் பண்றாரு. பிடிச்சிட்டாரு. தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனும் தேடி தேடொன்னா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டு. பகவான் விஷ்ணுவும் பிரம்மாவும் தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாத அடிமுடி இல்லாத அண்ணாமலையார நான் தேடி கண்டு கொண்டேன். எங்க பாத்தீங்க? அவங்களே பார்க்க முடியல, நீங்க எங்க பண்ணுங்க? என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். எங்க இருக்கிறார் அவரு? விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியன். மாமணி ஜோதி, ஜோதினா ஒரு சின்ன விளக்கு. சின்ன விளக்கே கண்ணுக்கு தெரியும். இவ்வளவு பெரிய விளக்கு எரியுது, ஆனா அவன் குருட்டு கபோதி கண்ணுக்கு தெரியலையே அப்படின்றாரு. நம்ம கண்ணுக்கு தெரியுதா? எங்கேயாவது பகவான் தெரியுறாரு பாருங்க. எதை பார்த்தாலும் பயம் வருது அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரை பார்த்தாலும் நமக்கு பயம் வருது, எதை பார்த்தாலும் பயம் வருது அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பார்க்கலன்னு அர்த்தம். அன்னையார் அதான் சொல்றாங்க, யாருமே அந்நியர் அல்ல. ஏன்னா எல்லாருக்கும் மூலமாக இருக்கின்ற அந்த இறை வஸ்துவை நீ உன் உள்ளத்தில் தேடி கண்டு கொண்டால் பயம் இருப்பது இல்லை. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய பார்த்து பயப்படுமா பயப்படாதா? அந்த குழந்தை சின்ன குழந்தைன்னு வச்சுங்களேன், ஒல்லியான குழந்தை. இன்னொரு குழந்தை குண்டு குழந்தை. இந்த ஒல்லி குழந்தை குண்டு குழந்தைய பார்த்து பயப்படுமா பயப்படாதா? பயப்படும், ஆனா பயப்படாது. எப்போ பயப்படும்? அது வேற யாரோ அப்படின்னு அதுக்கு பட்டுதுன்னா பயப்படும். இது எங்க அண்ணன்னு பட்டுதுன்னா பயப்படாது. ஒத்துறீங்களா? ஒத்துறீங்களா? இதேதான் நம்ம கதை. அதான் அன்னையார் அற்புதமான ஒரு எளிமையான முறையில் சொல்றாரு, வேறு அந்நியர்கள் யாருமே இல்லை. எப்படி? எங்க அப்பா அம்மா வேற, அவங்க அப்பா அம்மா வேற, எப்படி அந்நியர் யாருமே இல்லைன்னு? சரீரத்தை வச்சுதான் அப்பா அம்மா வேற வேறையே தவிர உன்னுடைய ஆன்ம நிலையில, உன்னுடைய மூலமான சத்திய நிலையில வேறு வேறு அல்ல. விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியன், உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. எல்லா விறகுலையும் தீ ஒளிஞ்சிட்டு இருக்குதா இல்லையா? எல்லா பாலையும் வெண்ணையும் நெய்யும் ஒளிஞ்சிட்டு இருக்குதா இல்லையா? ஆனா கண்ணுக்கு தெரியுதா? ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னு அறிவுக்கு தெரியுது. அதே மாதிரி உன் கண்ணுக்கு தெரிபவன் மனிதனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் கணவனாக மனைவியாக, சிலருக்கெல்லாம் கணவனை பார்த்தா பிபிஆர், சிலருக்கெல்லாம் மனைவியை பார்த்தா பிபிஆர், சிலருக்கெல்லாம் அக்காவை பார்த்தா பிபிஆர். ஏன்னா அது மாதிரி அவங்களுடைய நடவடிக்கைகளை வைத்து அவங்க மதிப்பீட்டு போட்டு மனசுல வச்சிருக்கும். சிலருக்கெல்லாம் அம்மா அப்பாவை பார்த்தா பிபிஆர். ஒரு அம்மா கொரோனா நேரத்துல வந்து போன் பண்ணி அழுதாங்க, சாமிஜி என் கணவர் இறந்துட்டாரு கொரோனால, என்னை தாலி அறக்கிறது கூட எனக்கு வரமாட்டேன்றாங்க எங்க பசங்கன்னு அழுதாங்க. அவங்க திருச்சியில இருக்கிறாங்க, ஒரு பையன் சென்னையில இருக்கிறான், இன்னொரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறான். அந்த அமெரிக்காவில் இருக்கிற பையன் எனக்கு தெரியும், அவன் அமெரிக்காவில இருந்து வர முடியாது.
சரி, சென்னையில் இருக்கிற பையனை கான்டாக்ட் பண்ண அவன் என்ன சொல்லிட்டான், எங்க அப்பா எனக்கு என்ன எழுதி வச்சான், அவனை போய் நான் போய் ஈம கடமை செய்யறது. 2 வருடம் 1.5 வருடம் ஏறக்குரிய அந்த அம்மா தாலி மாங்கல்யம் அந்த சடங்கு செய்யாம அப்படி எவ்வளவு வேதனை இருக்கு. அவ்வளவு வெறுப்பு அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் இந்த சென்னையில இருக்கிற பையனுக்கு. என்னடா சொத்து எழுதி வைக்கலையா? கடைசியா அமெரிக்கால இருந்து அந்த பையன் தான் அந்த சடங்கு பண்ண 1.5 வருஷத்துக்கு அப்புறம். எவ்வளவு அநியாயம்! உன்னை பெற்றதே பெரிய சொத்து, உடம்பே பெரிய சொத்து, உன்னை படிக்க வச்சது ஒரு சொத்து. ஆனா அவன் மனசுக்கு எப்படி இருக்கு? அப்பா அம்மா சொத்து வைக்காம எழுதி வைக்காம ஏமாத்திட்டாங்க. அப்போ சிலருக்கு அப்பா அம்மாவே விரோதியா இருக்கிறாங்க, சிலர் தங்கைகள் தம்பிகள் பங்காளிகள் எல்லாம். ஏன் விரோதம்? அவங்களுடைய மதிப்பீடுல நம்ம எதை வைத்து செய்கின்றோம் அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய வார்த்தை, அவங்க நம்மளோட எப்படி பழகுனாங்க, அதுதான். அம்பாள் சொல்றா, அப்படி எல்லாம் நீ பண்ண ஆரம்பிச்சுன்னா யாருமே உனக்கு பிடிக்காது உலகத்துல, பகவானே பிடிக்காது. ஏன்னா நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுவ, அவர் கொடுக்க மாட்டாரு. அவ வியாபார புத்தியோட இருந்தா யாருமே அவனுக்கு உறவாக மாட்டாங்க. அந்த வியாபார புத்தியை விட்டு விடு. எப்படி விடுறது அப்படின்னா, அந்த வியாபாரம்னா விவகாரம், அதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை வைத்து அன்பு கொண்டாடு. என்ன ஒளிந்து கொண்டிருக்கின்றது. எப்படி கோயிலுக்கு போய் கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற இறைவனை நீ மனக்கண்ணால பார்த்து உறவு கொண்டாடுகின்றாயோ, அது போல கண்ணை திறந்து இருக்கும் பொழுது, சமுதாயத்துல வாழும் பொழுது, உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடத்துல அந்த திருஷ்டி தான் சொல்றாரு பகவான். அன்னையாருக்கு அதை தான் சொல்றாரு, திருஷ்டி, மனக்கண்ணால பார்க்கின்ற ஒரு. அதனால என்ன ஆயிடும், இவங்களும் நம்மவங்க தான்ப்பா, என்ன பண்றது, எல்லாரையும் மன்னிச்சுட்டு போக வேண்டியதான். எவ்வளவு நாள் இருக்க போறோம் இந்த உலகத்துல? எப்படி என்ன ஐடியா வந்துடும், இவங்களும் நம்மவங்க தான்ப்பா அப்படி வச்சிருக்கிறான் பகவான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நாய் குறைக்குதுன்னு வச்சுக்கல, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டு நாயா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஏய் ஜிம்மி சும்மா இரு. அடுத்த வீட்டு நாயா இருந்தா சனிய எப்பா பார்த்தாலும் பாருங்க, அங்க கூட எந்துன்னா எல்லாம் ஓகே, உந்துன்னா எது ஓகே. இதான் அம்மா சொல்றேன், இது மனிதனுடைய இயற்கை. எந்துன்னு சொல்லு, எல்லாமே அது எல்லாமே அடுத்த வீட்டு சொத்து எந்த சொல்லக்கூடாது, ஒத்துக்க மாட்டாங்க. விவகாரத்துல கிடையாது இந்த திருஷ்டி. இதுக்கு பேர் அத்வைத திருஷ்டின்னு பேரு, ஈஸ்வர திருஷ்டின்னு பேரு. இதுக்கு விவகாரத்துல வரவே வராது. ஆனா மனதுல இந்த திருஷ்டியை வைத்துக் கொண்டால் எல்லோரையும் அன்பு செய்கின்ற, எல்லோரையும் மன்னிக்கின்ற, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. சரி, இதை சொல்றாங்களே, இந்த அம்மா இப்படி வாழ்ந்தாங்களா? முன்ன பண்ண தெரியாதவங்க போய் எப்படி நான் என் சொந்தம் கொண்டாட முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அம்மா சத்தியமா வாழ்ந்தா. காட்டுல ஒரு நாள் போயிட்டே இருக்கிறா, நடுராத்திரி திருடன், கொள்ளக்காரன், டக்காய் பாபான்னு பேர் அவன் நிக்கிறான். இந்த அம்மா என்ன சொல்லுது, எத்தனை வயசு? 19 வயசு பொண்ணு, 19 வயசு பெண்மணி. அப்பா அப்படின்னு சொல்லுது. யாரை பார்த்து அப்பான்னு சொல்லுது? திருட வந்தவன கொள்ளக்காரனை கத்திய நீட்டிட்டு இருக்கிறான், கழட்டு அப்படின்றான். அப்பா நான் தான் உங்க சாரதா அப்படின்றான். உங்க சாரதா? அவனே டென்ஷன் ஆயிட்டான். எனக்கு யாரு சாரதா? சாரதா யாருமே இல்லையே. அவன் யோசனை பண்ணிப்பாரு, அவன் மனநிலை யோசனை பண்ணிப்பாரு. ஒரு பெரிய அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி, அன்பினால் உண்டாக்கப்பட்ட எனக்கு ஒரு பொண்ணு இப்படி ஒரு நிலையிலையா? என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லுவான். என்ன பார்த்தா அவனுடைய அனுபவம் என்ன? என்ன பார்த்தா எல்லாரும் பயந்து ஓடிதான் பழக்கம், அழுது பழக்கம், திட்டி பழக்கம், அசரா போவன்னு சொல்லி சாபம் கொடுத்து பழக்கம். ஆனா இங்க இந்த பொண்ணு என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லுது அப்படின்னு பேசிட்டு அவன் நினைச்சிட்டு போது மனைவி வந்துட்டா, அம்மா அப்படின்றாங்க. யாரை பார்த்து? அவங்க மிஸ்ஸஸ் டக்காயிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து அம்மான்றாரு. ரெண்டு பேரும் உருகிட்டாங்க. யார் ஆபத்துக்கு காரணமாக இருப்பாங்கன்னு மற்றவங்க எல்லாம் பயந்தாங்களோ அவங்களே இந்த சாரதம்மாவுக்கு பாதுகாப்பு கொடுத்து ராத்திரில தங்களோட பழச்சு தட்சிணேஸ்வரம் வரைக்கும் எடுத்து விட்டு வராங்க. சரி, வந்த உடனே ராமகிருஷ்ணன் பாக்குறாரு, இது யாரு புதுசாக்குது கண்ண குறைன்னு. நீங்க அந்த ஊருக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தேலே போலே அப்படின்னு ஒரு ஊர், கிராமம், ட்ரைபல் ஏரியா. நான் போயிருக்கிறேன். உண்மையாலுமே எல்லாருமே அப்படியே தான் இருக்கிறாங்க. ஒரு மீசையும் கண்ண கரையணும் பயங்கரமா இருப்பாங்க. ட்ரைபல் பேஸ் இப்போ இருக்கிறாங்க, அந்த ஊர்ல இருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் பாக்குறாரு, இது யாரு? சாரத புதுசா யாரோ கூட்டிட்டு யாரு மாதிரி அப்பா அம்மா அப்படின்றாங்க.
எப்படி உனக்கு எப்படி இவங்க எப்படி திடீர்னு அப்பா அம்மா ஆயிட்டாங்க அப்படின்னோட சாரதம்மா சொல்றா எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆச்சு என்ன இவங்க தான் பாதுகாப்பு. அவர் பாருங்க உடனே இவர் மருமகன் ஆயிட்டார். யாருக்கு? சாரதம்மாக்கு அப்பா அம்மாவுக்கு இவர் யாரு? இவர் மருமகன் ஆகி அவங்க வேஷ்டி புடவெல்லாம் கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. திருஷ்டி பாரு. ஒரு தடவை 2 தடவை நடந்ததில்லை சாரதானிய வாழ்க்கையில. அந்த அம்ஜத்துன்னு ஒருத்தன் சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்ட அவனும் திருடு தான். ஏன்னா இந்த திருடர்கள் கிட்ட கொஞ்சம் அம்மா கொஞ்சம் ஸ்பெஷல் கிரேஸ். அவனும் பாருங்க எப்ப வந்தாலும் வாடா ராஜா குழந்தை உட்காரு இவங்க கையால சாப்பாடு. வீட்டுல இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த மடி பாப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிராமண குடும்பம். அப்புறம் விதவை இந்த அம்மா மடி பாப்பா இல்ல நீ பக்கத்துல போய் உட்காந்து சாப்பாடு போட்டேன், குழந்தை பக்கத்துல உட்காந்து சாப்பாடு போடுறதுக்கு. அதை பத்தி இன்னொரு அம்மா நளினின்னு ஒரு அம்மா இருக்கு, சொந்தக்கார அம்மா. அது டீ போடும் ரொட்டி அப்படிலாம் போடக்கூடாது. குழந்தை வந்துருக்கு சாப்பாடு வயிறு நிறைய சாப்பாடு போட்டாங்க. அவன் சாப்பிட்ட எச்ச இலையை இந்த அம்மா எடுப்பான். என்ன திருஷ்டி இருக்குன்னு யோசனை பண்ணிப்பாங்க. அப்புறம் மற்றவங்களோட அன்னை சாரதா தேவி எப்படி வந்து அன்பா நடந்தாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் எக்ஸ்ட்ரீம் இன்சிடென்ட் மட்டும் தான் சொல்றேன். அப்ப எல்லாரையும் நம்மளால சொந்தக்காரர்கள் ஆக்க முடியும். ஆனா அவங்க சொத்து வேணும்னு ஆசைப்படக்கூடாது. நம்ம பிரச்சனை என்னன்னா யாரெல்லாம் சொந்தக்காரோ அவன் சொத்து நம்ம ஒண்ணு சொத்து வேணும்னு ஆசைப்படக்கூடாது. மனதளவுல அவர்களையும் இறைவனுடைய குழந்தைகளாக பாவிக்கும் பொழுது அவர்களிடத்திலே நம்மளால உறவு கொண்டாட முடியும். அதாவது அம்மா சொல்றாரு, உலகம் முழுவதையுமே உன் சொந்தமாக்க கற்றுக்கொள், யாரும் அந்நியர் அல்ல மகளே, உலகம் முழுவதுமே உன் சொந்தம் தான். நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ, கற்றுக்கொள்கின்றாயோ இல்லையோ, உண்மை என்ன அப்படின்னா ஏகம் சத். அந்த ஒரு வஸ்துவை வாழ்க்கையில கண்டுபிடித்தால், அந்த வஸ்துவோடு தொடர்பு வைத்துக் கொண்டால், அந்த வஸ்துவினுடைய தொடர்பு யாரெல்லாம் இருக்குதோ எல்லாரும் உன்னுடைய சொந்தக்காரங்க. இப்போ இது ஒன்றும் புரியாத தத்துவம் ஒன்றும் இல்லை. ஆணுக்கும் ஒரு இளைஞனுக்கும் ஒரு யுவதிக்கும் கல்யாணம் நடக்குது. இவர் யார சொந்தக்கார ஆக்குறாரு? இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாரு மாப்பிள்ள யார சொந்தக்கார ஆக்குறாரு? ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணு கழுத்து தானே தலை கட்டுறாரு. கட்டி முடிச்சாரோ இல்லையோ ஒரு 100 சொந்தக்காரன் வந்து நிற்பான். யாரு? பொண்ணு வீட்டு சொந்தக்காரெல்லாம் இருக்கிறாங்கல்ல, மொத்த பேர் யார் சொந்தக்கார ஆயிட்டாங்க? யார் சொந்தக்கார ஆயிட்டாங்க? இவரு சொந்தக்கார ஆயிட்டாங்க. ஒத்துறீங்களா? ஒருத்தரை தான் நீங்க சொந்தமாக்குனீங்க, ஆனா 100 சொந்தங்கள் உங்களுக்கு வந்துடுது. உறவு உலகத்தினுடைய உறவுகள் அன்னையார் இங்க சொல்றாங்க, அதே ஒரு ஒருத்தனை சொந்தக்காரன் ஆக்குங்கள். யாரு? யாருக்கு உலகமே சொந்தமோ, யாருக்கு எல்லா ஜீவர்களும் சொந்தக்காரனோ அந்த ஒருவனை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்கள் இருதயத்துல கண்டுபிடித்து சொந்தமாக்கி கொண்டால், இல்லைன்னா மனித வாழ்க்கையே ஒரு எப்ப பார்த்தாலும் பயம் நிறைந்த, ஆபத்துகள் நிறைந்த, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையாவே. அதனாலதான் சண்டை வரும்போது கூட கணவன் மனைவி சண்டை வரும்போது என்ன வருது? உங்களை கட்டின்னு என்னத்த கண்ட, 2 குழந்தை கண்டிருக்கிறீங்க, எல்லாம் கண்டிருக்கிறீங்க, ஆனா திருப்தி இல்லை. ஏன்? இறைவனை நம்முடைய உள்ளத்துல உறவு கொண்டாடவில்லை. மீது எல்லா உறவுகளும் வந்து செல்லுகின்ற உறவுகளாக இருக்குமே தவிர ஒரு நிச்சயமான உறவாக இருக்காது. இந்த வந்து செல்லுகின்ற உறவுகள்ல வருகின்ற பிரச்சனைகளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்ன்றது தான் இந்த சாஸ்திரம் அன்னையார் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. என்ன அப்படின்னா, ஒளிந்து கொண்டிருப்பவனை கண்டுபிடி, பிரம்மத்தம் வராத நீ கண்டுபிடிக்கவில்லை என்றால் நீ யாரை அந்நியன் என்று நினைக்கின்றாயோ அந்த அந்நியனால் உனக்கு ஆபத்து, பயம் தொடரும். ஏன் நமக்கு எப்பவுமே பயம் இருக்குன்னு சொல்லுங்க? ஏனென்றால் நம்மை நாம் சரீரமாக பார்ப்பதனால இந்த சரீரம் இன்னொரு சரீரத்திலிருந்து வேறுபட்டதுதான். ஆனா நாம சரீரம் இல்லையே. சரீரம் நமக்கு கிடைச்ச ஒரு சொத்து, அவ்வளவுதான், ஒரு வீடு. போக ஆயத்தனம் சாஸ்திரம் சொல்லுது. கர்ம வினைகளை போக்கியம் செய்வதற்காக கிடைக்கப்பட்ட ஒரு வீடு. இந்த வீட்டை நம்ம சொந்தம் 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 நினைச்சுக்கிறோம். அந்த வீட்டை விடுங்க, அந்த வீட்டினுடைய கலர் இருக்குது இல்லையா, அதை வந்து நமக்கு பிடிச்சமான பெயிண்ட் இல்லைன்னா கருப்பா இருந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அந்த பெயிண்டை மாற்ற முயற்சி பண்ணுறோம். தோல் நிறம் பெரிய விஷயம் இப்பெல்லாம் எல்லாருக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வந்து வெளியான ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, பகட்டான ஒரு வாழ்க்கையா இருக்குதே தவிர அமைதியையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய வாழ்க்கையாக இல்லாததுக்கு காரணம் உள்ள இருக்கிற வஸ்து தேடி கண்டுபிடிக்கல.
ஒரு மனிதன் அப்படின்னா உடம்பு மட்டும் இல்லை, அந்த உடம்போட சேர்ந்து இந்திரியங்கள்னு இருக்குது. அந்த இந்திரியங்களை ஆட்சி செய்கின்ற மனம் இருக்கின்றது, அந்த மனதை நல்வழிப்படுத்துகின்ற புத்தி இருக்கின்றது, அந்த புத்திக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய சித்தம் மெமரி ஹவுஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இறைவன் சைத்தன்ய சொரூபனாக ஒளிந்து கொண்டிருக்கின்றான். அவன் தான் உண்மையான ஆளு. உங்களுக்கு இன்னும் புரியணும்னா, ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாங்க, மனைவி அழறாங்க, ஐயோ போயிட்டீங்களே அப்படின்னு அழறாங்க. போயிட்டீங்களேன்னு அழும்போது கூட எப்படி அழுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? தனியா விட்டு போயிட்டீங்களேன்னு அழுவாங்க. நீங்க தனியா போனீங்களே, உங்களுக்கு யாரு காஃபி கொடுப்பா, உங்களை யாரு பார்த்துக்குவாங்க, எந்த மனைவியாவது அழுகுறாங்களா? இல்ல எந்த கணவன் தான் அழுகுறாரு? என்ன தனியா, அங்கேயும் சுயநலம் பாருங்க, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்கன்னு அழுறாங்க. சரி அப்படி அழறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு வேலை இல்லாத ஒரு சுவாமி போய் ஏமா அழறீங்க அப்படின்னு கேட்டா, போயிட்டாரு சுவாமி, என் கணவர் போயிட்டாரு. அந்த சுவாமி கொஞ்சம் வேதாந்த படி தெரிஞ்சதுனால சொல்றாரு, பட்டுங்கிறாரேம்மா, அவர் போய் போயிட்டாருன்றீங்க, பட்டுங்கிறாரு பட்டுங்கிறாரு, அவர் போயிட்டாருன்றீங்க. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அழகு பார்ப்பாங்க, எதுக்கு வந்தது ஜந்து, பட்டுங்கிறவருக்கு பொண்ணத்துக்கு வித்தியாசம் தெரியாம பேசுறாரு. சுவாமி இது என் கணவன் இல்லை, என் கணவனுடைய உடம்பு. என்ன சொல்லுவாங்க, இது என் கணவன் இல்லை, என் கணவனுடைய உடம்புன்னா இல்லையா? அப்ப கணவனுடைய உடம்பு கணவன் இல்லைன்னா யார் அந்த கணவன்? போயிட்டாரு சுவாமி. அதான் யாரு போயிட்டாருன்றீங்க, யாரு? இந்த உடம்பு இல்லைன்னுட்டீங்க, யாரு? கணவனுடைய உடம்பு கணவன் இல்லைன்னா மனைவியுடைய உடம்பும் மனைவி இல்லை, குழந்தையுடைய உடம்பும் குழந்தை இல்லை, யாருடைய உடம்பும் யாரும் இல்லை. அப்ப யாரோட உறவு வச்சுக்கிறீங்க நீங்க? யாருக்கு உறவு வச்சு யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி பாக்குறோம் அந்த கணவனை? நம்ம இல்லை, நீங்க எப்படி பாக்குறீங்க கணவனை? உடம்பா தான் பாக்குறீங்க. சாஸ்திரம் சொல்லுதா, உயிரோடு இருக்கும் போதே அவனை உடம்பா பாக்குறத நிறுத்து. அவனுக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை பார். அதேதான் இந்த பக்கம், மனைவிக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை பார். பிரம்மச்சரியத்துல இரு. திருமணம் ஆன பிறகு 2 குழந்தைகளுக்கு தாய் தகப்பன் ஆன பிறகு பிரம்மச்சரியத்துல இரு. குருமறை சொல்ற, உடம்பா பார்க்காத. எத்தனை பேருக்கு தகுதி எதுவும் வரும் யோசனை பண்ணி பாருங்க. ஆனா பார்த்துதான் பிரம்மச்சரியத்துல இருந்துதான் இறைவன் நமக்கு வேணும்னா, ஆத்ம சாந்தி வேணும்னா, அந்த உடல் வாழ்க்கை வாழ்வதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்துதான் ஆகணும். இந்த ஜென்மா இல்லைன்னா அடுத்த ஜென்மா எது வரைக்கும் வரல அது வரைக்கும் அடிக்கும். யார் அடிக்குப்பா? உடம்பே அடிக்கும். எந்த பல்ல வச்சு நம்ம முறுக்கும் சீடையும் சாப்பிட்டோமோ அந்த பல்ல என்ன சொல்லும், ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வலி கொடுக்கும். எந்த உடம்பை போஷிக்கிறதுக்காக எல்லாரும் ஏமாத்தி இந்த உடம்புக்கு சாப்பாடு போட்டோமோ அந்த உடம்பு ஒரு நாள் என்ன சொல்லும், உன்னை விட்டு நான் போறேன், நாத்தம் அடிச்ச பையன் நானு, ஒரு நிமிஷம் கூட ஒரு நாள் கூட என்ன நீ வச்சுக்க முடியாது. இது வரைக்கும் பகவான் இந்த உடம்புல இருந்ததுனால ஏதோ வண்டி ஓடிட்டு இருந்தது, இப்ப அவர் இடத்த காலி பண்ணிட்டாரு. என்ன கட்டின்னு அழுதியே, அவரை கட்டின்னு அழுதுருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கு, அவங்க மோட்சமே கிடைச்சிருக்குன்னு இந்த உடம்பு சொல்லிட்டு போகுது. அதான் சாவு. அப்ப கூட நம்ம என்ன பண்றோம், 1 more டேன்றோம். ஐசியூ யூனிட்ல வச்சாது இன்னும் ஒரு நாளாவது வாழ வைங்க. நம்ம சொல்றோமோ இல்லை, சொந்தக்காரங்க அவங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும், அந்த சாவி வேணும், லாக்கர் சாவி நம்ம வச்சுட்டு போனதெல்லாம் எங்க வச்சது தெரியல, அது கேள்வின்னு சொல்லி அவங்க கிடைச்சிடுச்சுன்னா எப்போ போகணும்னு காத்துட்டு இருப்பாங்க. கிடைக்காத வரைக்கும் இன்னும் ஒரு நாள் கொஞ்சம் குழைக்க வைங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. இப்படி உடம்பு வாழ்க்கை வாழறத நிறுத்துறது தான் எங்க அன்னையார் சொல்றாங்க. இன்னொருத்தரை நீங்க உடம்பா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த உடம்புடைய குறைகள் தெரியும். அந்த உடம்பு அந்த வாக்குல இருந்து வர வார்த்தைகள் எல்லாம் சுடு வார்த்தைகளா இருக்கும். அந்த மனதினுடைய விகாரங்கள்லாம் மனது தெரியும், நமக்கு குறையா தெரியும். இந்த குறைகளை பார்ப்பதை நிறுத்தத்துக்கு ஒரே வழி என்னன்னா, உடம்பா பார்க்க கூடாது, உடம்புக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தனை பார்க்க. எப்படி சுவாமி? நம்ம தான் டெய்லி பார்க்கிறோமே, கோயிலுக்கு போனா என்ன பண்றோம், பகவானுடைய உடம்பைய பார்க்கிறோம், அவர் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறார பார்க்கிறோம். நிர்மால்ய தரிசனம்னு பேரு. எந்த அலங்காரமும் இல்லைன்னா பகவானுக்கு பேர் என்ன? நிர்மால்ய தரிசனம். சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது ட்ரெஸ் போட்ட பார்க்கணும். ட்ரெஸ் இல்லைன்னா அவர் அழகா தான் இருக்க, ட்ரெஸ் போட்டா ராஜாவா இருக்க, கிரீடம் வச்சா இன்னும் ராஜாவா இருக்க. பார்த்துக்கலாம்
பால் அபிஷேகம் பண்ணும்போது அது ஆனந்தமா இருக்குது. அதே பகவானுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா என்ன பண்ணுவாங்க? என்ன அபிஷேகம் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா? விபூதினால. ஃபைனல் அபிஷேகம் என்ன இருக்கும்? விபூதி தான். கடைசியா இதுதான்டா, நீ ஊத்துன பாலும் நீ ஊத்துன தேனும் நீ பஞ்சாமிரதம் ஊத்துனே எதுவுமே என்கிட்ட நிக்காது. கடைசியா நிக்க போறது இது உன் விஷயத்து இதுதான்டா. இதை சொல்றதுதான் அவர் டெய்லி தண்ணி ஊத்திக்கிறார். உடம்புக்கு நீ என்ன பால் ஊத்தினாலும், என்ன தேன் ஊத்தினாலும், என்ன நெய் ஊத்தினாலும், நம்மளும் அவருக்கு மட்டும் அபிஷேகம் இல்லை, நம்ம எல்லாமே அபிஷேகம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். நெய் எல்லாம் போட்டு சாப்பிட்றோம்ல, மைசூர் பாக்கா சாப்பிட்றோம். அப்ப உள்ள இருக்கிற அந்தரியாமி இருக்கிறதுனாலதான் அந்த சாப்பாடு ஜீரணமாகுது. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் எதுவும் தாங்காதுரா. கடைசி என்ன ஆகுது? மண்ணாண்ட மன்னர்கள் எல்லாம் முடிவில் ஒரு கை மண் அளவு ஆயிடும். இதுதான் சத்தியம் அப்படின்னு நம்ம சரீரம் சொல்லுது. நம்ம சரீரம் சொல்லும் போது நம்ம பாடம் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் அடுத்தவங்க இறக்கும் பொழுது அந்த சரீரம் சொல்லுது இல்ல, பாருங்க கூட இருந்து நான் போயிட்டேன், உங்க கூட இருக்கிற உடம்பு உங்களை விட்டு போயிட போகுது, அதனால ஜாக்கிரதை. அதுக்கு முன்னாடியே ஒரு சத்திய வஸ்துவை தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இந்த தெற்குல தான் இறந்துட்டாங்கன்னா ஒரு மேளம் ஒன்று அடிப்பாங்க. அந்த மேளத்துக்கு பேர் என்ன? பரமேளம் சொல்லுவாங்க. பரமேளம்னா பரம்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். உயர்ந்த கருத்தை தத்துவத்தை சொல்லுகின்ற மேளம். அந்த மேளத்தினுடைய டியூன் எப்படி இருக்கும் கேட்டிருக்கீங்களா? டண்டன காண்டன கிட்ட காண்டன காண்டன கிட்ட. அது ஆக்சுவலா என்ன தெரியுங்களா? ஒரு காலத்துல எல்லாம், இன்னும் சில கிராமங்கள்ல நான் கேட்டிருக்கிறேன், இந்த மேளம் அடிச்சு முடிச்ச உடனே ஒரு பாட்டு பாடுவார். ஒரு 2 லைன் பாடுவார். ரொம்ப உயர்ந்த தத்துவமா இருக்கு. தமிழ்ல பாடுவார், அவங்க பாஷையில பாடுவாங்க, திரும்பி டண்டன காண்டன கிட்ட. ஆக்சுவலா அது என்ன மீனிங்னா, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா. பகவான் ஒருத்தன் தான் சத்தியம், ஜெகத் மித்யா. அதனால நேத்து இருந்தான் இன்னைக்கு செத்தான், நேத்து இருந்தான் இன்னைக்கு செத்தான், டண்டன காண்டன கிட்டக்கான், நேத்து இருந்தான் இன்னைக்கு செத்தான், இன்னைக்கு இருக்கா, நாளைக்கு செவான், டண்டன காண்டன கிட்டக்கான், இதுதான். இது நம்ம கேட்டுட்டு என்ன இப்படி டான்ஸ் ஆடான்னு கேட்டு வந்தோம். நமக்கு தான் சொல்றாங்க. இது தெற்குல. வடக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மோளம் அடிக்கிற வேலை எல்லாம் கிடையாது. வடக்குல ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவாங்க, ராம் நாம் சத்யஹை, ராம் நாம் சத்யஹை, ராம் நாம் சத்யஹை. ராமருடைய நாமம் மட்டும்தான் சத்தியம். நீ சத்தியம்னு உடம்பு பிடிச்சி வச்சிருந்தல்ல, அதுக்காக எத்தனை உடம்பு நீ துன்புறுத்தின, எத்தனை உடம்பு எடுத்து சிக்கனும் மட்டனும் சாப்பிட்ட. இப்ப இந்த உடம்பே போயிட்டு போகும். சத்தியம் எது? எது சத்தியம்? ராமநாமம் தான், பகவான் தான் சத்தியம். அதான் அன்னையார் சொல்றாங்க, எப்போ அந்த பகவானை நீ பிடித்து விடுகின்றாயோ அப்பொழுது அந்த பகவானோட தொடர்பு வைத்திருக்கின்ற இந்த உலகம் முழுவதுமே உன் தொடர்புடையவர்களாக, உன்னுடைய சொந்தக்காரர்களாக ஆயிடுவாங்க. நீ விருப்பப்படுறிய இதுதான் உன்னை பற்றிய உண்மை. இல்லைன்னா எது வரைக்கும் இந்த சொந்தத்தை நீ கண்டுபிடிக்கலையோ அது வரைக்கும் உன்னுடைய எல்லா சொந்தங்களும் உன்னை ஒரு நாள் கைவிடும். எவ்வளவுதான் நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் ஒரு நாள் அந்த சொந்தம் கைவிடும். விடுதா இல்லையா? பட்டினத்தார் பாடுவார், வீடு வரை உறவு, வீதி வரை. பட்டினத்தார் பாட்டு. அதுவும் எதுல சினிமாவில் போட்டா சினிமா பாட்டு. சினிமா பாட்டு இல்லை, அது பட்டினத்தார் பாடிக்கிட்டு இருந்தோம். சுற்றத்தார் சுட்டரித்து விடு போகிறார் அப்படின்னு பாடுவார். அப்போ தேகத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு, உண்மையாலுமே இருக்காது. அந்த வாழ்க்கைக்கு பேரு ஆன்மீக வாழ்க்கை. அந்த ஆன்மீக வாழ்க்கை நம்ம பயிற்சி செய்து 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 பார்க்கும் பொழுது நமக்கு உள்ள ஒரு புது நோக்கம் கிடைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கு. இல்லைன்னா சாப்பிட்டு சண்டை போட்டு தூங்கி இனப்பெருக்கம் பண்ணிட்டு சாகணும்னா அதுக்கு மனுஷனா பிறக்கணும்னு அவசியம். ஆன்மீக வாழ்க்கை இல்லாதவருடைய வாழ்க்கை என்ன? எழுந்தாலும் சாப்பிடுவாங்க, சாப்பிட சண்டை போடுவாங்க, சாப்பிட்ட உடனே தூங்கிடுவாங்க, தூங்கி எழுந்திரிச்சு வளர்ந்த உடனே இனப்பெருக்கம் பண்ணுவாங்க, திரும்பி சாப்பிடுவாங்க, திரும்பி தூங்குவாங்க, திரும்பி சண்டை போடுவாங்க. இது என்ன வாழ்க்கை? இது எதுக்கு மனுஷனா பிறக்கணும்? அது மிருகமாவே இருக்கலாம். ஒன்னே ஒண்ணு, நம்மளுடைய வாழ்க்கையை மிருக வாழ்க்கையிலிருந்து தனித்துவம் அடைந்ததாக காட்டுகின்றது ஒன்னே ஒண்ணுதான். எது? இறைவனை தேடுகின்ற இந்த முயற்சி தான் மிருக வாழ்க்கைக்கும் மனித வாழ்க்கைக்கும் வித்தியாசம். ஏன்னா அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவங்களும் சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிட்றோம். அவங்களும் நேர மிருகங்களும் சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிட்றோம். அவங்களும் இனப்பெருக்கம் பண்றாங்க, நம்மளும் இனப்பெருக்கம். இது என்ன வாழ்க்கை? அதனால
நமக்கெல்லாம் பாக்கியம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய திருவடிக்கு வந்து அவருடைய திருவடியில ஆசிரியம் பெறக்கூடிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை பயன்படுத்தி கொண்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். சிலருக்கெல்லாம் 10 வருஷம், சிலருக்கெல்லாம் 20 வருஷம், சிலருக்கெல்லாம் 50 வருஷம் நினைச்சிட்டு இருக்கிறோம். யாருக்குமே எதுவும் கேரண்டி கிடையாது. 7வது நாள் சாவு. யாருக்கு? பரிசுத்த மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒரு சாபம் கிடைச்சது, 7வது நாள் சாவு. நமக்கு 7வது நாள் தான். ஆனா எந்த 7வது நாள் கணக்கு? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. எந்த 7வது நாள்? அதில் எந்த 7வது நாளாக இருக்கலாம். அதில் நம்ம எண்ணிலிருந்தே ஏற்கனவே ஆரம்பித்திருக்கணும். நீங்க எல்லாம் பக்தர்கள், குருமாருடைய பக்தர்கள்ன்றதுனால உங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக இந்த உபனிஷத் கருத்து உங்களோட தொடர்பு பகிர்ந்து கொள்கின்றேன். ஏன்னா அன்னையாருடைய கடைசி வாக்கியம் இந்த உபனிஷத் கருத்து தான். தேடி கண்டுபிடித்து விடு, எல்லோரிடத்திலும் உறவு கொண்டாடு, எல்லாமாக மாறிவிடு, எல்லாமாக இருக்கின்ற இறைவனை உன் சொந்தமாக மாற்றிக்கொண்டால் உலகத்தினுடைய எந்த ஜீவராசியும் உனக்கு அந்நியமாக இருக்காது. அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா பயம் இல்லை. ஆபத்து வந்துருமோன்னு எப்ப பயம் வரும்? நமக்கு அந்நியமாக இருக்கின்றது எது? அதனால துதியாதவை பயம் பவதின்னு சொல்லுது உபனிஷத். அந்நியமா ஏதாவது ஒண்ணு இருக்குது அப்படின்னா தான் ஆபத்துன்னு பயம் வரும். நஷ்டம் வந்துருமோ, அப்புறம் லாபம் அடையணும்னு எப்போ ஆசை வரும்? இன்னொன்னு இருந்தாதான். சாஸ்திரம் சொல்லுது பகவானை தவிர வேற ஒண்ணுமே இல்லையே. அதனால இத பிரம்ம, இத க்ஷத்ரம், இமே லோகா, இமே தேவா, இமானி பூதானி, இதகும் செல்வம் எதயமாத்மா, நீதான் அது அப்படின்னு கடைசியா முடிக்கும். முதல்ல ஈஸ்வரன் தான் அதுன்னு சொல்லுதா. அடுத்தது என்ன சொல்லுது? அப்படிப்பட்ட ஈஸ்வரன் நீதான் தத்துவமசி ஸ்வேதகேது. அந்த நிலை, அந்த ஞானம் வரணும். அந்த ஞானத்தை அடைஞ்சதுனால, அன்னை சாரதா தேவி சரஸ்வதியுடைய அவதாரன்றதுனால, அந்த ஞானத்தினுடைய காரண கர்த்தான்றதுனால அம்மா நமக்கு புரியுற மாதிரி அதனுடைய விளைவுகளை மட்டும் சொல்றான். என்ன விளைவு? பயமற்ற வாழ்க்கை, பிறருடைய குற்றங்களை மன்னிக்கின்ற வாழ்க்கை, பிறரை அன்பு செய்கின்ற வாழ்க்கை, பிறரை நாம பக்குவப்படுத்துகின்ற ஒரு நிலையில எடுத்துக்கொள்ளுகின்ற வாழ்க்கை, அவரிடத்துல இருக்கிற குறைகளை பார்க்காம என்னன்னா பாராட்டாம. எப்படி பார்க்காம என்ன அர்த்தம்? பாராட்ட. பார்க்கறது யாரும் தவிர்க்க முடியாது. ஆனா பாராட்டுற பார்த்தீங்களா? அடுத்தவங்கள்ட்ட சொல்றோம் தெரியுமா அப்படின்னு போன் போட்டு வேற சொல்லுவோம். அவ வீட்டுல இது நடந்தது தெரியுமா அப்படின்னு போன் போட்டு சொல்லுவோம். பாராட்டுற பார்த்தீங்களா? அதே நம்ம வீட்டுல ஏதாவது மாதிரி நடந்துச்சுன்னா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மனசு ஆசைப்படுது. நம்ம வீட்டுல ஏதாவது குறைகள் வந்து விட்டால் என்ன ஆசைப்படுது? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஆசைப்படுது. அடுத்தவங்க வீட்டுல குறைகள் தெரிந்து விட்டா போன் போட்டு சொல்லணும்னு ஆசைப்படுது. வேற மனிதன். அம்மா சாரதா அம்மா சொல்றாங்க, அப்படியே ஆப்போசிட்டா பாரு. அடுத்த வீடு இல்லை, உன் வீடு தான். அடுத்தவங்க யாரும் இல்லை, அது உன்னுடையவர்கள் தான். அந்த ஆன்மீக நிலையிலிருந்து சொன்னதுனால இது அற்புதமான உபதேச மொழி, ரொம்ப பொருள் வாய்ந்த உபதேச மொழி. ஆனா புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த சொல்லி முடிச்சுட்டு அம்மா சொல்றாங்க, மகளே வந்திருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என் அன்பை தெரிவி, வராத குழந்தைகளுக்கும் அன்பை தெரிவி, வரப்போகின்ற குழந்தைகளுக்கும் என் அன்பை சொல்லு அப்படின்ற. இதான் கடைசி. இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட், மகளே வாழ்க்கையில உனக்கு மன நிம்மதி வேண்டுமென்றால் பிற குற்றங்களை பார்க்காதே, அதற்கு பதிலாக உன் குறைகளை பார்க்க. என் குறைகள் என்ன இருக்குதுன்னா தெரிஞ்சுக்கிறது தானே. மடையனா இருக்கிறேன், முட்டாளா இருக்கிறேன், அகங்காரியா இருக்கிறேன், காமியா இருக்கிறேன், குரோதியா இருக்கிறேன், மாத்தரியம் பொறாம பிடிச்சவனா இருக்கிறேன், பேராசை பிடிச்சவனா இருக்கிறேன், உடம்பு சுகம் வேணும்னு ஆசைப்படுறது. இதெல்லாம் எவ்வளவு குறை இருக்குது நம்ம கிட்ட. பகவான் கிட்ட போனா கூட அன்பு செய்யணும்னு ஆசை வரல, அவங்கள்ட்ட வியாபாரம் பண்ணணும்னு ஆசை வருது. இதெல்லாம் நம்மளை பார்த்து கண்ணாடி பார்த்து நம்ம திட்டுவோமா? என்னைக்கா திட்டி இருக்கிறோமா? அம்மா சொல்றா, திட்டிக்கிறதுக்கு எவ்வளவோ வேலை இருக்கு, எவ்வளவு விஷயம். என்னைக்கா திட்டு இருக்கிறியா? இவ்வளவு மடையனா இருக்கிறியா திட்டி இருக்கிறியா? இவ்வளவு பேராசை இருக்குது திட்டி இருக்கிறியா? அதெல்லாம் மறைச்சிட்டு அடுத்த கிட்ட இருந்த ஒரு சின்ன குறைய ஊதி பெருசா பெருமாளாக்கி, பெருமாளை எது சொல்ல, சின்ன சின்ன குறைதான் இருக்கும், அது பெருசாக்கி ஊதி ஊதி. அப்போ அதை பண்ணாத. உன் குறைகளை பார். உன் குறைகளை பார்க்கும் பொழுதே இது என்ன சரீரம் சம்பந்தப்பட்ட குறைகள் உனக்கு புரியும், மனசு சம்பந்தப்பட்ட குறைகள் புரியும். ஆனா இது மனசுக்கு சரீரத்துக்கு பின்னாடி இன்னொரு வசதி என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா
அதே மாதிரி எல்லாருடைய உடலுக்கு பின்னாடி, எல்லாருடைய மனதுக்கு பின்னாடியும் அந்த தெய்வீகம் இருக்குது என்பதை நீ கண்டுபிடித்துக் கொள்வாய். இல்லைன்னா பயத்தோட வாழ வேண்டியதுதான். பயத்தோட வாழ்க்கையே சாவுதானே. இந்த கருத்து சொல்லி முடிச்சு அடுத்து சொல்றாரு, அம்மா சொல்றாங்க, என்னுடைய அன்பு தெரியும் யார், வந்தவங்களுக்கு எல்லாம் சொல்லு, வராதவங்களுக்கும் சொல்லு, வரப்போறவங்களுக்கும் சொல்லு. அப்படின்னு இன்னும் யார் இருக்கிறாங்க? யார் இருக்கிறாங்க? யாராவது இருக்காங்களா இதுல? யாருமே. ஏன்னா ஜெகன்மாதா தான் இதை சொல்ல முடியும். ஜெகன்மாதா தான் சொல்ல முடியும். ஆனா ஜெகன்மாதா என்ன சொல்றா, நீ ஒவ்வொருத்தரும் ஜெகன்மாதாவா ஆகலாம். உடம்புதான் ஆண் உடம்பு பெண் உடம்பா இருக்குமே தவிர மாத்திருத்துவம், அந்த கருணை, அந்த அன்பு எல்லா ஜீவராசி இருக்கு. சிங்கம் புலி கூட கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஓ சரி, புலி தன்னுடைய குட்டியை பிடிக்கும் போது வாயால தான் பிடிக்குது. குருமலை சொல்லுவாரு, வாயால தான் பிடிக்குது. ஆனா அந்த குட்டிக்கு ஆபத்து வருதா? இல்ல. ஆனா வேற ஒரு குட்டியை பிடிக்கும் போது வாயால தான் பிடிக்குது. சாவச்சு பாருங்க, என்ன அநியாயம் பாருங்க. இதேதான் நமதுன்னா ஒரு பிடிப்பு, இன்னொருத்தருன்னா வீடு பெருக்கும் போது கூட பார்க்க அப்படியே பெருக்கி, நம்ம வீடு சுத்தமா வச்சுக்கணும் சாமிஜி அப்படின்னா பெருக்கி முடிச்சோட என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அப்படி தூக்கி போடுறோம். எங்க தூக்கி போடுறது? அடுத்த காப்போம். தெரு நம்ம தானே, பக்கத்துல இல்ல. அது இந்த அந்நிய புத்தி தான் நம்முடைய துன்பத்துக்கு காரணம். இந்த அந்நிய புத்தியை நாம் நீக்கி விட்டால் யாரை பார்த்தாலும் ஒரு கேள்வி நம்ம மனசுல வரும், உங்களுக்கு எதை நான் சேவை செய்யணுமா? இந்த அந்நிய புத்தி நீங்கிச்சு அப்படின்றதுக்கு என்ன அடையாளம்னா, உங்களுக்கு எதை நான் சேவை செய்யணும், உதவி செய்யணுமான்னு கேட்க மாட்டோம். நம்மளால யாருக்கும் உதவி செய்ய முடியாது. சேவை செய்யணுமா? உதவிக்கு சேவைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, உதவி செய்வனுடைய மனசுல அகங்காரம், நான் கொடுக்கின்றேன் அவன் வாங்குகின்றான், அதுல இப்படி இருக்கு கை. சேவை செய்யறவர் எப்படி இருப்பார்? பகவான்கிட்ட நீங்க போறீங்க, பூஜை பண்ண போறீங்க. சேவைன்னா பூஜை. அந்த பூஜை பண்ணும்போது எப்படி பண்றீங்க? அகங்காரத்தோட பண்றீங்களா? இப்படி எடுத்து போறீங்களா? இப்படிதான் எடுத்து போறீங்க. நீங்க எடுத்து போற தேங்காய் வாழைப்படுறது எப்படி எடுத்து போறீங்க? இப்படிதான் எடுத்து போறீங்க. அவர் ஏற்றுக்கலாம், இல்லைன்னா அவர் இஷ்டம், அப்படிதான் எடுத்து போறீங்க. அவர் ஏற்றுக்கினாரு, ஒரு பூ அவர் தலையில எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா மனசு அப்படியே பூரிப்பாயிடும். இவர் ஏதோ வேண்டின்னு இருக்கிறார், அந்த நேரம் பார்த்து காத்து அடிச்சு அந்த பூ விழுந்துச்சுன்னா கூட அப்பா பகவான் பூ போட்டாருப்பா. எல்லாம் உங்க மனசு தானே. அந்த மனசு இந்த கருத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அத்வைத கருத்தையும் சேர்த்துக் கொண்டார் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கும், பயமற்ற வாழ்க்கையாக இருக்கும், பிறருக்கு சேவை செய்கின்ற வாழ்க்கையாக இருக்கும். அத்தமாம் சர்வேஷு பூதேஷு பூதாத்மானம் கிருதாலயம் அழகையே தானமானாபியாம் மைத்ரியா அபிநேன சக்ஷுஷா. இந்த குருநாதர் 1000 தடவை இதை சொல்வார். ரங்கநாதானந்த சுவாமிஜி மகாராஜன் இருக்காங்க, 1000 தடவைக்கு மேல சொல்வார். கபிலோபதேசத்துல ஒரு ஸ்லோகம். எல்லாரும் கோயிலுக்கு போய் பூஜை பண்றதை விட ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்கின்ற இறைவனை பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கபில பகவான் தன்னுடைய தாய்க்கு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போய் பூஜை பண்றது ஒரு பிகினிங், எல்கேஜி தான். அதுலயும் எல்கேஜிலேயே நின்றுடுறான் எல்லாம். அடுத்த லெவலுக்கு வாங்கப்பா, கொஞ்சம் ஒழுக்கமா வாங்க, மன அமைதியோட வாழ முயற்சி செய்யுங்க, பிறகு துன்பம் கொடுக்காதீங்க, முடிஞ்ச மற்றவங்களுக்கு சேவை பண்ணுங்கன்னா அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நீங்க சாமியார் சேவை பண்ணுங்க, நாங்க மாமியார், நாங்க எப்படி சேவை பண்றது? மாமியார் தான் சேவை பண்ணுவோம். மாமியார் தான் மாமனார், மருமகள் எல்லாரும் சேவை பண்ணுவோம். அந்த சேவை புத்தி எப்போ வரும்னா பக்தி இருந்தால் சேவை பண்ணும். அதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை, அன்னை சாரதாவுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சேவை. அதுக்கு முன்னாடி இறைவனை கண்டு கொள்வதில் அவனுடைய திடகாத்தனத்தை காண்பித்தாங்க, சாதனைகள் செய்து கண்டு கொண்ட பிறகு எப்படி என்ன கண்டு கொண்டிருந்தாங்க? கோயில் இருக்கிற காளி தான் காளி இல்லை, மலக்கூடையை தூக்கி கொண்டு வருகின்றார் ஒரு பெண்மணி. பகவான் ஸ்ரீராமன் ஓடி போய் காலில் விடணும். அந்த அம்மா பதில் அடிச்சோம், ஐயோ ஐயோ ஐயரு சாமி என் காலில் விடுறாருன்னு அந்த அம்மா ஓடுது. அவர் சொல்றாரு, ஐயரு சாமி இல்ல, நீதான்மா காளி, நான் என்ன பார்த்து காளின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு இந்த தரிசனம், இந்த எந்த தரிசனம்? மலக்கூடையை சுமக்கின்ற ஒரு பெண்மணியில இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலை. பகவான் ஸ்ரீராமன் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன குழந்தை வருது, அதுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்றாரு. சிஷியருக்கு வராங்க, நரேந்திரர் வராரு. நரேந்திரர் வந்த உடனே பகவான் ராமகிருஷ்ணன் என்ன பண்றாரு? விழுந்து நமஸ்காரம் பண்றாரு. பகவானே இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்களே. சிஷியர் நினைக்கிறாரு, மென்டலா இது என்ன பார்த்து பகவானேன்றாரு? பகவான் ராமகிருஷ்ணன் சொன்னது தப்பா ரைட்டா? சத்தியமா பொய்யா? சத்தியம். ஆனா சிஷியருக்கு புரியாது. அதான் அவருடைய திருஷ்டி.
யாரை பார்த்தாலும் அவங்க உடம்பையோ அவங்களுடைய நிலையையோ அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்களோ மதிப்பீடு இல்லை. சாதாரண மனிதன் செய்கின்ற மதிப்பீடு அதுதான். பட்டுக்கூட கட்டிக்கிறாங்க, கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லைதான் நினைக்கிறேன். இல்லை கடன் கேட்டுருவாங்களோ, இல்லை கார் வச்சிருக்கிறாங்க, நம்ம கிட்ட கடன் கேட்க எதுக்காக வந்தாங்க அடுத்த கேள்வி. யாரு இவங்க அடுத்த கேள்வி. நம்ம பழகிறதுக்கு முன்னாடியே கேள்வி வருது பாருங்க. ஒரு புதுசாக ஒருத்தர் பார்த்துட்டேன், உங்களை பார்க்க தாங்க வந்தேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். யார் இவங்க, எதுக்காக வந்தாங்க, என்ன கேட்க போறாங்க, எல்லாம் ஒரு போட்டோ ஸ்கேன் மெஷின் தப்பிச்சுது. அதுவே தோற்று மொத்த ஸ்கேன் பண்ணி கடைசியா ஒரு புத்தகம் வாங்கி போலான்னு வந்தாங்க. ராமகிருஷ்ணன் மடத்துக்கு போகுது. ஆவாடா, ஓ இது வேற எதுக்கு இல்லை, சரி புத்தகம் எடுத்துக்கோ அளவு பயம். ஆனா அன்னை சாருடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த அம்மா கால் நீட்டு உட்காந்து பார்த்துட்டீங்களா, அந்த பொசிஷனே வராதா, குழந்தைங்க வராதா, சாப்பிடாதான்னு உட்காந்து அந்த அம்மா கிராமத்தில் உட்காந்து போது எடுத்து போட்டாது. எனக்கு சிட்டியிலேருந்து நிறைய பேர் வரும், போக முடியாத நிலை, போக்குவரத்து இல்லை, யாராவது வரமாட்டாங்களா, சாப்பாடு போட மாட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், யாரோ வந்துடுவாங்களோ, திருப்பி ரெண்டாவது சமைக்கணுமா, பாருங்க எப்படி மனசு. அதனால என்ன வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை போக போறோம். குருமார்கிட்ட வந்துட்டோம், உடம்புக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு, உடல் வாழ்க்கை மீறி ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுல ருச்சி உங்களுக்கு கிடைச்சிருக்கு சத்சங்கத்துல. அதனாலதான் இப்ப நான் சொல்ற கருத்து உங்களுக்கு புரியுது, உங்களால தலையை ஆட்டுறீங்க. இதை உள்வாங்கி வாழ்க்கையில ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சா அதுதான் அன்னையாருடைய அணுகலுக்கு நமக்கு கிடைத்ததற்கு பெரிய சான்று. பயமற்ற வாழ்க்கை, அன்பு நிறைந்த வாழ்க்கை, பிறருடைய குறைகளை பாராட்டாத வாழ்க்கை, எல்லோரையும் அன்பு செய்கின்ற அரவணைத்துக் கொள்கின்ற வாழ்க்கை நமக்கு கிடைத்து இந்த மனித வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக அமையட்டும் என்று அதற்கு அன்னை சாரதாதேவியும் ஸ்ரீ குரு மகராஜும் நமக்கு எப்பொழுதும் தூண்டுகோலாக இருந்து இந்த ஞானத்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீமத் சுவாமி யதாத்மானந்த மகாராஜுடைய திருவடிகளை வணங்கி உங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம்.